மார்னிங் சாம்பியன்ஸ் நம்ம கூட வந்து மகேஷ் இருக்காரு, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம என்ன பார்க்க போறோம், காஸ்டிங்கை பற்றி பார்க்க போகிறோம். காஸ்டிங்கில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறீங்க? காஸ்ட் ப்ளஸ் ப்ரைசிங். காஸ்ட் ப்ளஸ் ப்ரைசிங் அப்படின்னா என்ன? டெக்னிக் யூஸ் டு டிட்டர்மைன் செல்லிங் பிரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட். செல்லிங் பிரைஸ் ஆஃப் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு பண்ணுற ஒரு டெக்னிக் தான் காஸ்ட் ப்ளஸ் ப்ரைசிங். அடுத்தது அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் அப்படின்னா என்ன? எக்ஸ்பென்ஸ் ஆஃப் ப்ரொவைடிங் a general management and clerical service. ஸோ ஜெனரல் மேனேஜ்மெண்ட், கிளரிக்கல் அந்த மாதிரிலாம் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு என்ன தேவையோ அதுக்காக செலவு பண்ணுற செலவினங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட். ஓவர்ஹெட்னா என்ன சொல்கிறாங்க? All expenses other than the direct expense. நேரடியாக செலவழிக்காம இருக்கிற எல்லா இதுமே ஓவர்ஹெட்னு சொல்கிறாங்க. அப்போ சேல்ஸ் ஓவர்ஹெட்னா என்ன சொல்கிறாங்க? Depends on demand for product. டிமாண்ட் ஆஃப் ஃபார் ப்ராடக்ட்டை பொறுத்து இருந்தால் அது சேல்ஸ் ஓவர்ஹெட் சொல்கிறாங்க. டோட்டல் காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? Factory cost plus selling overhead, distribution and administration overhead. ஸோ ஃபேக்ட்ரி காஸ்டோட செல்லிங் ஓவர்ஹெட், டிஸ்ட்ரிபியூஷன், அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்டை கூட்டினா அது டோட்டல் காஸ்ட். டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட்னா என்ன? Amount paid for or spent on the direct material. நேரடியாக பொருள் வாங்கும்போது எவ்வளோ செலவழிக்கலாம் தான் டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட். செல்லிங் ப்ரைஸ்னா என்ன சொல்கிறாங்க? Total cost plus or minus profit or loss. டோட்டல் காஸ்டோட ப்ராஃபிட் சேர்த்தாலும் சரி, டோட்டல் காஸ்ட் மைனஸ் லாஸை கழிச்சாலும் சரி, அது செல்லிங் ப்ரைஸ் சொல்லுவாங்க. கிராஸ் ப்ராஃபிட் என்ன? Total sales less cost of manufacturing. டோட்டல் சேல்ஸ்ல இருந்து காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் கழிச்சா அதான் கிராஸ் ப்ராஃபிட். ப்ராஃபிட் என்ன? Selling price minus total cost. ஸோ செல்லிங் ப்ரைஸ்ல இருந்து டோட்டல் காஸ்ட் கழிச்சா அதான் ப்ராஃபிட் சொல்றாங்க. ஒர்க்கிங் கேபிட்டல்னா என்ன? Money required for purchase of stores, payment of wage. ஸோ மணி ரெக்யூர்ட் ஃபார் பர்ச்சேஸ் ஸ்டோர்ஸ் அண்ட் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ். ஸ்டோர் பேமெண்ட் ஆஃப் அண்ட் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ரெண்டுமே வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் சொல்றாங்க. எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன சொல்றாங்க? Cost made during manufacturing and sales of product. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர்னா மேனுஃபேக்சரிங் பண்ணும்போதும் சேல்ஸ் பண்ணுறதும் ரெண்டு சேர்ந்து தான் எக்ஸ்பெண்டிச்சர். காஸ்டிங்கை பற்றி நமக்கு ஃபுல்லாக ஒரு கிளியர் கட்டான ஐடியா நோட்ஸ் எடுத்து கொடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நமக்கு எல்லாத்தையும் தொகுத்து கொடுத்த மகேஷ்க்கு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் கிடைக்கும்னு சொல்லிட்டு வேண்டிப்போம், பாராட்டு தெரிவிப்போம். நன்றி சொல்லுவோம்.